தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே. இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1, அத்தியாயம் 21. பூர்வாங்கம் ஒரு கதை. சீன கடலோடியின் இதழ்களிலிருந்து சிதறிய 2 சீன சொற்களை கேட்டதுமே வெகு துரிதமாக வெளியில் ஓடிய அரபு நாட்டு அமீர் 2 வினாடிகளுக்கெல்லாம் அழைத்து வந்த 2 தமிழர்களை கண்டதும் அறையில் இருந்த அனபாயன், இளைய பல்லவன், காஞ்சனாதேவி ஆகிய மூவரும் பிரமிப்பின் எல்லையை எய்திய காரணத்தாலும் வந்த தமிழர்களும் வியப்பின் வரம்பை எட்டிவிட்டதால் திருதிருவென விழித்து வாயடைத்து நின்றதாலும் சில வினாடிகள் அந்த அறையில் மௌனமே நிலவி கிடந்தது. பாலூர் பெருந்துறையின் 3 நாள் நிகழ்ச்சிகளில் சிக்கிய அந்த ஐவரும் தாங்கள் இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென அரபு நாட்டு வணிகனான அமீரின் உள்ளறையில் கூடும் சந்தர்ப்பம் ஏற்படும் என்றோ, அந்த சந்தர்ப்பமும் ஒரு சீன கொள்ளைக்காரனால் கிடைக்கும் என்றோ தினையளவும் நினைக்காததால் அவர்கள் மனங்களில் பற்பல விதமான எண்ணங்கள் பாய்ந்து பெரும் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருந்தன. அந்த எண்ணங்களுக்கு உடனடியாக உரு கொடுத்து சொற்களை உதிர்க்கும் சக்தியை அந்த ஐவருமே இழந்திருந்ததை கவனித்ததால் ஏற்கனவே முகத்தில் தவழ்ந்து கிடந்த புன்னகையை நன்றாக விகசிக்கும்படி தன் இதழ்களை விரிவடை செய்த சீன கடலோடியே மெல்ல உரையாடலை துவங்கி, இந்த 2 தமிழரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பாக்கியம் எனக்கில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். அதுவும் ஒரு காரியத்திற்கு நல்லதுதான். அபாயமான பணிகளில் ஈடுபடும் போது அதில் ஈடுபடுபவர்களுக்கு முன்பரிச்சயம் இருந்தால் அதுவே ஒரு பெரும் பலம் என்று கூறி அனபாயனையும் மற்ற இருவரையும் தன் சிறு விழிகளால் நோக்கினான். அனபாயனோ இளைய பல்லவனோ இதற்கு பதில் சொல்லாமல் வந்த 2 தமிழர்களையும் உற்று நோக்கியதிலேயே சில வினாடிகள் முனைந்ததல்லாமல் பிறகு பேசத் துவங்கிய போதும் அகூதாவிடம் பேச்சு கொடுக்காமல் அந்த 2 தமிழர்களிடம் சம்பாசனையை தொடங்கவும் செய்தார்கள். முதலில் பேசத் துவங்கிய சோழர் குல இளவல், வியப்பை தரும் சந்திப்பு இது என்றான் அந்த 2 தமிழரையும் நோக்கி. அனபாயன் பேசத் துவங்கிய பின்பு பேசும் திறனை இழந்திருந்த தமிழர் இருவரும் பதில் சொல்ல திராணி இல்லாத காரணத்தால் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தனர். அடுத்து எழுந்த அனபாயன் சொற்களில் கருணையோடு சீற்றமும் சிறிது கலந்து ஒலித்தது. நீங்கள் கலிங்க காவலர்களிடமிருந்து விடுதலையடைந்து வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறிய போது அவன் குரலில் கனிவும் கனலும் கலந்து கிடந்தாலும் சொற்களை உதிர்த்து மூடிய அவன் உதடுகளில் மட்டும் கடுமை தெளிவாக தெரிந்தது. அனபாயன் சொற்களில் கலந்தொலித்த மாறுபட்ட உணர்ச்சிகளால் ஓரளவு சுரணை பெற்ற அந்த 2 தமிழர்களில் ஒருவன், இளவரசர் மகிழ்ச்சியில் ஓரளவு வருத்தமும் கலந்திருப்பதாக தெரிகிறது என்று மிக தாழ்மையாகவும் அந்த தாழ்மையில் சற்று ஏளனம் கலந்த துணியிலும் பதில் சொன்னான். அந்த தமிழன் சொன்ன பதில் காஞ்சனாதேவிக்கோ அமீருக்கோ வியப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தமிழனை நன்கு அறியும் வாய்ப்பு பெற்ற அனபாயனுக்கோ ஒரு இரவில் சில நிமிஷங்களே அறியும் வாய்ப்பை அடைந்திருந்த இளைய பல்லவனுக்கோ எந்தவித வியப்பையும் கொடுக்காததால் இருவரும் அவனை சற்று கோபத்துடனே நோக்கினார்கள். அந்த தமிழனிடம் அனபாயன் கொண்ட கோபத்திற்கு இளைய பல்லவன் கொண்ட சீற்றத்திற்கும் பெரும் வித்தியாசம் இருந்தது. அனபாயன் கொண்ட சினம் பாலூர் பெருந்துறையை விட்டு கடாரத்து இளவரசியையும் அவள் தந்தையையும் காப்பாற்றி சோழ நாடு அனுப்புவதை பொறுத்திருந்ததால் அத்தகைய பொறுப்பில் பங்கு கொள்ள வேண்டிய 2 தமிழரும் அஜாக்கிரதையால் எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டார்களே என்ற நினைப்பால் அவன் உள்ளம் பொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இளைய பல்லவனின் கோபமோ பாலூர் பெருந்துறையில் தான் கால் வைத்த நாளென்றே துணிவை பெரிதும் காட்டிய அந்த சுங்க அதிகாரி அந்த துணிவையும் இடக்காக பேசும் தன்மையையும் தான் அடிபணி வேண்டிய அனபாயனிடமே காட்டுகிறானே என்ற எண்ணத்தால் கிளர்ந்தெழுந்தது. அதன் விளைவாக உக்கிரமான பார்வையொன்றை சுங்க அதிகாரி மீது வீசிய இளைய பல்லவன், தமிழகத்தின் குடிமகனான நீ இளவரசரிடம் பேச வேண்டிய முறை இது அல்ல என்றான் குரலில் உக்கிரம் ஒலிக்க. இளைய பல்லவனின் சீற்றமும் பேச்சும் கோபத்தை விளைவிப்பதற்கு பதிலாக சுங்க அதிகாரிக்கு சிரிப்பையை கொடுத்ததாலும் அதை அவன் வெளிக்கு காட்டாமல் சோழ நாட்டு குடிமகன் இப்பொழுது சீன நாட்டு அடிமை என்று கூறி தன் உண்மை நிலையை மிகுந்த விஷமத்துடன் இளைய பல்லவனுக்கு நினைப்பூட்டினான். இதை கேட்டதும் இளைய பல்லவன் கோபம் அத்துமீறி போய்கொண்டிருப்பதை கடைக்கண்ணால் கவனித்த அனபாயன் அவனை பேசாமல் இருக்கும்படி செய்கை செய்துவிட்டு சுங்க அதிகாரியை நோக்கி, கண்டியத்தேவரே, உம்மையும் இந்த கூலவாணிகன் சேந்தனையும் இங்கு சந்தித்ததில் எனக்கேற்பட்டுள்ள வியப்பின் காரணம் உமக்கு புரிகிறதா இல்லையா என்று சற்று கடுமையுடன் கேட்டான். இளவரசருக்கு இந்த சந்திப்பால் உண்டாகக்கூடிய வியப்பும் வருத்தமும் என்னை விட வேறு யாருக்கு புரியும் என்று கேட்டான் சுங்க அதிகாரியான கண்டியத்தேவன். எங்கள் விடுதலைக்கு 3 பேர்களைத்தான் முக்கியமாக நம்பியிருந்தேன் என்று அனபாயன் மீண்டும் உணர்த்தினான்.
தெரியும். இந்த ஒற்றை சொல்லிலும் விளக்கத்தை காட்டினான் சுங்க அதிகாரி. அரபு நாட்டு அமீர் மூலம் இந்த பாலூரை விட்டு வெளியேற திட்டமிட்டு விட்டு பிறகு உங்களை வரவழைக்கலாம் என்று இருந்தேன் என்றான் அனபாயன். இப்பொழுது அந்த சிரமம் தங்களுக்கில்லை, நாங்களே வந்துவிட்டோம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்றான் கண்டியத்தேவன். என்ன வித்தியாசம்? உங்கள் விடுதலைக்கு எங்கள் கையை எதிர்பார்த்தீர்கள், ஆனால் இப்பொழுது எங்கள் விடுதலைக்கு உங்கள் கையை எதிர்பார்க்கிறோம். நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. என் சொற்படி நடந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. உங்கள் சொற்படிதான் நடந்தோம். நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் சந்தித்தீர்களா? அதே இடத்தில்தான், சிறைக்கு பின்புறம் இருக்கும் அந்த சிறு வீட்டில்தான் சந்தித்தோம். ஆனால் அங்கு நாங்கள் மட்டும் சந்திக்கவில்லை. வேறு யார் சந்தித்தது? பீமனும் எங்களை சந்தித்தான். இதை கேட்டதும் அனபாயன் புருவங்கள் வியப்பால் சற்றே மேல் நோக்கி எழுந்தன. என்ன, பீமனா என்ற கேள்வியில் அந்த வியப்பின் ஒளி பலமாக பரவி நின்றது. சுங்க அதிகாரி அனபாயனை நோக்கி தலை தாழ்த்திவிட்டு சொன்னான். ஆம் அனபாயரே, பீமன் எங்களுக்கு முன்னதாக அந்த சிறு வீட்டிற்குள் காத்திருந்தான். நாங்கள் இருவரும் அந்த விடுதிக்குள் நுழைந்ததுமே வீரர்களை விட்டு எங்களை சிறை செய்தான். எந்தெந்த இடங்களை ரகசிய இடங்களாக இந்த ஊரில் நாம் நினைத்திருந்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது பீமன் வசத்தில் இருக்கின்றன. இதோ இருக்கும் கூலவாணிகர் மாளிகை நமது ரகசிய இடமாக வைத்திருந்தோம். அந்த ரகசியம் அம்பலமாகிவிட்டது. அவர் மாளிகை கைப்பற்றப்பட்டது. அவரும் ஒற்றராக சிறை செய்யப்பட்டார். வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் குணவர்மரை தாங்கள் தங்க வைக்க சொன்ன விடுதியிலும் இப்பொழுது கலிங்க வீரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். சிறைக்கு பின்னால் இருக்கும் அந்த பழைய சிறு வீட்டையும் என்னையும் பீமன் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தேன். அதுவும் தவறாகிவிட்டது. இந்த பாலூரில் உள்ள நமது ஒற்றர் இல்லங்கள் எல்லாம் இப்பொழுது கலிங்கத்து வீரர் வசங்களில் இருக்கின்றன. மற்றும் என்ன? சொல்லும் மேலே. அனபாயன் குரல் வறண்டு கிடந்தது. நீதிமண்டபத்திலிருந்து இளைய பல்லவரையும் மற்ற தமிழரையும் நீங்கள் விடுவித்து வந்தீர்கள் அல்லவா? ஆமாம். அதற்கு பிறகு எந்த தமிழ் வீரனும் இந்த பாலூர் கோட்டை வாயில்களில் காவல் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. இதை கேட்டதும் இளைய பல்லவன் தன் ஆசனத்திலிருந்து பெரும் சீற்றத்துடன் எழுந்தான். அவனது ஈட்டிக்கண்கள் அனபாயனை ஒரு வினாடி நோக்கின. அப்படியானால் பாலூரில் உள்ள தமிழ் வீரர்களை நாம் திரட்டி கோட்டை வாயில்களில் பொருதி வெளியேற்றினால் என்ன என்று கேட்டான். கண்டியத்தேவன் இளைய பல்லவனை நன்றாக ஏறெடுத்து நோக்கினான். செய்யலாம், செய்வது சாத்தியமும் கூட. ஆனால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் சொன்னான். என்ன விளைவுகள்? இப்பொழுது பாலூரில் தமிழர் ஓரளவுதான் துன்புறுத்தப்படுகிறார்கள். பெரும்பாலானோர் மீது கண்காணிப்பு தான் நடக்கிறது. என்னைப் போல தீவிரமாக வேவு தொழிலில் ஈடுபடுபவர் மீதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதற்கு காரணம் இந்த பாலூரின் ஜனத்தொகை அமைப்பு, படைப்பகுதிகளில் அமைப்பு. பாலூரில் 1/3 தமிழர் இருக்கிறார்கள். படைப்பிரிவும் அந்த கணக்கில் தான் இருக்கிறது. படையை முழுவதும் விரோதித்துக் கொள்வது பலனளிக்காது என்பதை பீமனும் அனந்தவர்மனும் உணர்ந்திருக்கிறார்கள். படையில் இருக்கும் தமிழர் புரட்சி செய்தால் பாலூரில் உண்டாகக்கூடிய நிலைமையும் அவர்களுக்கு தெரியும். அந்த பயம் அவர்கள் கொடுஞ்செயல்களை தேக்கியிருக்கிறது. தமிழ் படைப்பிரிவை நாம் திரட்டி கோட்டை காவலை உடைக்க முயன்றால் அடுத்து வருவது 2 நாள் பாலூர் போர், பிறகு சோழர் கலிங்கர் போர். இதற்கிடையே தமிழர்கள் பெருநாசம். நால்வர் விடுதலைக்காக இந்த நிலைமையை நாம் சிருஷ்டிப்பதானால் நீங்கள் சொல்லும் திட்டத்தை நாம் கடைபிடிக்கலாம் என்றான் சுங்க அதிகாரி. மேற்கொண்டு ஏதோ பேச முயன்ற இளைய பல்லவனை தன் பார்வை ஒன்றினாலேயே தடை செய்த அனபாயன் சுங்க அதிகாரியை நோக்கி, முடியாது, அந்த திட்டத்தை நாம் கடைபிடிக்க முடியாது. சோழ நாட்டிற்கும் கலிங்கத்திற்கும் போர் நிகழ்வதானால் அதற்கு காரணம் நாமாக இருக்கக்கூடாது. போரை தூண்டும் பொறுப்பு பீமனுக்கும் அனந்தவர்மனுக்குமே இருக்கட்டும் என்று கூறினான். பிறகு சற்று நிதானித்து விட்டு, அப்படியானால் எந்த கோட்டை வாசல் மூலமும் நாம் வெளியேற முடியாதா? பலவீனமான காவல் எங்கும் இல்லையா என்றும் வினவினான் சுங்க அதிகாரியை நோக்கி. சுங்க அதிகாரி சொன்னான். அனபாயரே, இந்த பாலூர் பெருந்துறையில் நான் அறியாத இடமோ வீரர்களோ கிடையாதென்பது தங்களுக்கு தெரியும். இந்த கூலவாணிகர் இங்கு வருவதற்கு வெகு நாட்களுக்கு முன்னிருந்தே பாலூரின் சுங்கச்சாவடியில் மேலுக்கும் உண்மையில் சோழ நாட்டு அலுவலுக்கும் நான் பணிபுரிந்து வருவது தங்களுக்கு தெரியும். ஆகவே உள்ள நிலையை உள்ளபடி சொல்லுகிறேன். நாம் எந்தெந்த இடங்களை ரகசியம் என்று வைத்திருந்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் கலிங்க வீரர்கள் கையில் இருக்கின்றன. அங்கு நாம் நிறுத்தியிருந்த குதிரைகள், வணிகப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகள் அனைத்தும் கலிங்கத்தின் குதிரை சாலைகளுக்கும் வாகன கூடங்களுக்கும் பறந்துவிட்டன. அது தவிர உங்கள் நால்வரை பற்றிய அடையாளங்களும் ஒவ்வொரு கோட்டை வாயிற் காவலருக்கும் விவரமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் நால்வரும் தனித்தனியாக சென்றாலே கோட்டை வாயில்களை கடப்பது கஷ்டம். நால்வரும் சேர்ந்து சென்றால் கண்டிப்பாக கடக்க முடியாது. நிலமார்க்கமும் அறவே அடைக்கப்பட்டு விட்டது. நிலவழியில் கோட்டையை கடந்தாலும் அதற்கப்பால் ஒரு காலத்திற்கு வரிசையாக உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக சிறைப்படுவீர்கள்.
கடலில் மட்டும் சுங்கச்சாவடிகளை ஏற்படுத்த முடியாது. கடலை அடைந்து விட்டால் தப்பலாம். ஆனால் கடலுக்கு செல்லும் வாயில்களில் கடுமையான காவல்களும் சோதனைகளும் இருக்கின்றன. அமானுஷ்யமான அதி யுக்தியான ஏதாவது ஒரு அற்புத திட்டம் இருந்தால் ஒழிய இந்த ஊரை விட்டு நாம் வெளியேற முடியாது என்று நினைக்கிறேன். இதை சொல்லி முடித்த சுங்க அதிகாரி உள்ள நிலையை நினைத்து சோக பெருமூச்சு ஒன்று விட்டான். சுங்க அதிகாரியின் விவரணத்தை கேட்டதும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான் அனபாயன். இளைய பல்லவனுக்கு மட்டும் சுங்க அதிகாரி அளவுக்கு மீறி அபாயத்தை எடுத்து சொல்வதாக தோன்றியதால் நாம் அனாவசியமாக அஞ்சுகிறோம் என்று நினைக்கிறேன். நம்மை பிடிக்க பீமன் வலை விரித்திருக்கலாம். ஆனால் அதை நீக்கவோ அல்லது அறுக்கவோ நமக்கு சக்தி இல்லையா என்ன என்று சீறினான். அனபாயன் கண்கள் இளைய பல்லவனை நோக்கி கடுமையுடன் திரும்பின. கருணாகரா, கண்டியத்தேவரை நீ சரியாக அறிய மாட்டாய். இராணுவ தந்திரத்தில் இணையற்றவர். நகரங்களில் கேந்திரங்களை அறிவதில் பிரசித்தி பெற்றவர். நிலைமை அபாயம் என்று அவர் சொன்னால் நிலைமை அபாயம்தான். பீமனையும் பாலூர் துறைமுகத்தையும் அவரை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. தப்புவது அசாத்தியம் என்று அவர் சொன்னால் அது அசாத்தியம்தான் என்றான் திட்டமாக. அப்படியானால் நம் கையை கட்டிக்கொண்டு அமீரின் இல்லத்திலேயே இருக்க வேண்டியதுதானா என்ற இளைய பல்லவனின் குரலில் இகழ்ச்சி பலமாக துணித்தது. இளைய பல்லவன் குரலில் துணித்த இகழ்ச்சியை அனபாயன் கவனித்தான் என்றாலும் அதை பொருட்படுத்தாமல் அசாத்தியம் என்ற சொல் என் அகராதியில் இல்லை. கருணாகரா, இதில் சம்பந்தப்பட்டிருப்பது நாம் இருவர் மட்டுமானால் இங்கு உட்கார்ந்திருப்பதை விட எத்தகைய அபாயமுள்ள திட்டத்திலும் ஈடுபடலாம். ஆனால் கடாரத்தின் மன்னர் குலத்தின் நலன் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல கூடிய வரையில் வெற்றி தரக்கூடிய திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் என்று கருணாகர பல்லவனை நோக்கி கூறிவிட்டு அந்த அறையில் இருந்த மற்றவர்கள் மீதும் கண்களை திருப்பி உங்கள் யாருக்காவது ஏதாவது வழி புலப்படுகிறதா என்று வினவினான். யாரும் பதில் சொல்லவில்லை. நிலைமையின் நெருக்கடி அவர்கள் வாயை அடைத்திருந்தது. நாம் தப்ப திட்டம் வகுக்கக்கூடியவர்கள் இங்கு யாருமே இல்லையா என்று கடைசியாக சலித்துக் கொண்டான் அனபாயன். அதுவரை நடந்த சம்பாசனையில் பங்கு கொள்ளாத அகூதா அனபாயனை இடைமறித்து கூறினான். இத்தகைய சமயத்தில் சரியான திட்டத்தை வகுக்கக்கூடிய திறமை இங்கு ஒருவருக்குத்தான் உண்டு என்று. யாரது? அனபாயனும் இளைய பல்லவனும் ஏக காலத்தில் கேள்விகளை தொடுத்தார்கள். சீன கடலோடி மெல்ல நகைத்தான். அவனது சின்னஞ்சிறு ஈட்டி விழிகள் அமீரை நோக்கி திரும்பின. ராட்சசனை போலிருந்த அமீர் வெட்கத்தால் மிகவும் சங்கடப்பட்டான். தலையை இருமுறை அப்படியும் இப்படியும் ஆட்டி குழைந்து மற்றவர்களை நோக்கினான். கொள்ளைக்காரனான சீன கடலோடி அமீரை பற்றி சிறப்பித்து சொல்லியது மற்றவர்களுக்கு வியப்பாய் இருந்ததே ஒழிய அனபாயனுக்கு சிறிதும் வியப்பில்லை. உனக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல் அமீர் என்று கேட்டான் அனபாயன். ஒரு திட்டத்தை இந்த ஏழை ஏற்கனவே வகுத்திருக்கிறேன் என்று மிகுந்த பணிவுடன் சொன்னான் அமீர். என்ன திட்டம் அமீர் என்று அனபாயன் ஆவலுடன் வினவினான். அதற்கு பூர்வாங்கம் ஒரு கதை என்று அமீர் கதையை துவக்கினான். திட்டத்தை சொன்னான். இரண்டுமே பெரிய விந்தையாயிருந்தன கேட்டவர்களுக்கு. விந்தையில் பேராபத்தும் துணிவும் கூட கலந்திருந்தன. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.